நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் விஜய் டிவி அன்பர்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். இன்று 17/6/2013 திங்கட்கிழமை, உத்திர நட்சத்திரம், நவமி திதி, சித்தாமிர்த யோகம், நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையில். மேஷராசி என்பர்களே, இந்த நாள் துவக்கமே சின்முத யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. நல்ல விசேஷந்தான். சுப செய்திகள்லாம் தன்னால் தேடி வரும். 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்குது. குருவுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனாலையும் செவ்வாயுடைய சுழற்சி நன்னா இருக்கிறதுனால மனோதைரியம் கிடைக்கும். எதிர்பார்த்த காரியங்கள் நல்லா சித்தியாகும். வியாபாரிகள்லாம் ரொம்ப விசேஷமாக இருப்பா. நல்ல கை நிறைய பொருளாதாரம் கிடைக்கும். மனசுக்கு நல்ல சுப நிறைவுகளை கொடுக்கும். அதே நேரத்தில் சுக்கரனுடைய சுழற்சி கலைத்துறையை சார்ந்தவாளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆசிரியர் பணி, மேல் அதிகாரிகள்லாம் ரொம்ப விசேஷமாக இருப்பா. அரசு பணியாளர்களுக்கு நல்ல ஒரு விசேஷமான நாள்னு சொல்லலாம். இந்த நாள் பிற்பகுதியில் அபரிதமான யோகம் உருவாகும். 100%க்கு 98% நன்மையை நடக்கக்கூடிய நாள் இன்று. இந்த நாள் துவக்கமே நேத்திர யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது விசேஷமாக இருக்க. யாரை பார்த்தாலும் ஹலோ சார் சௌக்கியமாக, தெரியாதவா கூட வாங்க வாங்கன்னு உபச்சரிப்பா. அந்த மாதிரி உபச்சரிப்பும் அதே நேரத்தில் உறவினர்கள் வருகையினால் நல்ல பல சூழ்நிலைகளும் உருவாகும். வரன்கள்லாம் தன்னால் தேடி வரும். 9 கிரகத்தில் 8 கிரகம் நமக்கு சாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக கேந்திரமாக விளங்கக்கூடிய குரு, செவ்வாய், சனி பகவான், கேது பகவான்லாம் நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால தனி துணிச்சல் உருவாகும். எதிர்நீச்சல் போடாமல் சுலபமாக காரியத்தை சாதிக்கலாம். வெளியூர்லாம் போயிட்டு நல்லா சௌக்கியமாக வரலாம். மனசுக்கு நல்ல அமைதி, ரம்மியத்தை கொடுக்கக்கூடிய நாள் என்று. 100%க்கு 99% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. மிதுனராசி என்பர்களே, இந்த நாள் துவக்கமே கிராணிய யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் நமக்கு சௌக்கியத்தை தர்றது. பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். அந்த எண்ணத்தெல்லாம் இன்றைக்கி தூக்கி போட்டுட்டு பகவானே கதின்னு இருக்கிறச்ச இந்த நாள் உங்களுக்கு சுபமாகவே இருக்கும். 100%க்கு 41% மட்டுமே நன்மையான நாள் என்று. கடகராசி என்பர்களே, இந்த நாள் துவக்கமே ரக்ஷணா யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. நன்னா இருக்க, விசேஷமாக இருக்க. 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமான குரு சுழற்சி, பகவானுடைய நேத்திர சுழற்சி. குருவுக்கு அந்த பார்வையை பார்த்தா நமக்கு விசேஷங்கிறா. அந்த பார்வையினாலே நமக்கு எல்லா காரியங்களும் சித்தியாயிடமா. அது மட்டும் இல்லாது கிரகத்துடைய சுழற்சி 4 கிரகங்கள் நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால சுப செய்திகள், வெளியூர் பிரயாணங்கள், வியாபாரிகளுக்கு அபிவிருத்தி, அதே நேரத்தில் அதாவது கலைத்துறையை சார்ந்தவாளுக்கு, மேல் அதிகாரிகளுக்கு, அரசு பணியாளர்களுக்கு இவாளாம் ரொம்ப சௌக்கியமாக இருப்பா. வெளியூர்லாம் போயிட்டு நல்லா கை நிறைய பொருளோடு திரும்பி வரலாம். இந்த நாள் ரொம்ப ஒரு சுபிட்சமான நாள்னு சொல்லலாம். 100%க்கு 94% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ சாதனா யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. வேதனைகள்லாம் சாதனையாக மாறிடும். மனசு நல்லா அமைதியாக இருக்கும். காரணம் 9 கிரகத்தில் 8 கிரகங்கள் நமக்கு சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக சுக்கிரனுடைய சுழற்சி, சூரியனுடைய சுழற்சி, சந்திரனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி எல்லாமே நன்னா இருக்கிறதுனால நம்ம எடுத்த காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி ஜெயமாகும். கேட்ட இடத்துலலாம் பொருள் கிடைக்கும். வியாபாரிகள்லாம் நல்லா சௌக்கியமாக இருப்பா. கை நிறைய பொருளாதாரம் கிடைக்கும். மற்றவாளுக்கு கொடுக்கலாம். நீங்களும் சந்தோஷமாக சௌக்கியமாக இருக்கலாம். வரன்லாம் வீடு தேடி வரும். 100%க்கு 97% நன்மையை நடக்கக்கூடிய நாள் என்று. கன்னியாராசி என்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ சம்ருத்தி யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து நல்ல ஃபோன்லாம் நல்ல செய்தியாக வரும். சில குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் இருப்பா, சில பொண்ணுகள்லாம் வெளிநாட்டில் இருப்பா. அவாட்டேருந்து நல்ல தகவல்கள் வரும். நல்ல தகவல்கள், பரிமாற்றங்கள், பரிவர்த்தனையான நாள் இன்னைக்கு. இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 91% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. துளாராசி என்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீமதி யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. அவ்வளோ விசேஷமாக இல்லையே, எல்லாமே குழப்பமாகவே இருக்குது. 9 கிரகத்தில் 3 கிரகம் தான் நமக்கு சாதகமாக இருக்குது. பாக்கி கிரகங்கள்லாம் கொஞ்சம் ஒதுங்கி நிற்கிறதுனால எச்சரிக்கையாக இருக்கணும். வியாபாரம் பண்ணுறச்ச கவனமாக இருக்கணும். வெளியூர் போகிறச்ச கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் ஏறுறச்ச இறங்குறச்ச கவனமாக இருக்கணும். வண்டி ஓட்டுறச்ச ரொம்ப கவனமாக இருக்கணும். 100%க்கு 44% மட்டுமே நன்மையான நாள் இன்று. விருச்சிகராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ அபிராம யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. நன்னா இருக்க, மனசு நல்லா நெகிழ்ச்சி, தெளிவு எல்லாமே கிடைக்கும். அப்படியே பார்த்தாக்க ஷாக்காக இருக்கும் விஷயங்கள். ஆனால் அது நன்மையாக முடிஞ்சிடும். காரணம் 9 கிரகத்தில்
6 கிரகங்கள் சௌக்கியமாக இருக்கிறது. அதிமுக்கியமாக 5 கிரகம் சந்திரனுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி, குருவுடைய சுழற்சி, புதனுடைய சுழற்சி, சனி பகவானுடைய சுழற்சி இப்படி நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால மற்றவா நமக்கு சௌக்கியத்தை உண்டு பண்ணுவா. நம்ம உட்கார்ந்த இடத்துலையே அத்தனையும் அனுபவிக்கலாம். நல்லா பெரியவர்களுடைய பாராட்டுதெல்லாம் கிடைக்கும், பெரியவாளுடைய ஆசீர்வாதம்லாம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு, கலைத்துறையை சார்ந்தவாளுக்கு, ஆசிரியர் பணியாளர்களுக்கு எல்லாருக்குமே நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 94% நன்மையே நடக்கக்கூடிய நாள் என்று. தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே சங்கல்ப யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. மற்றவாள் ரொம்ப அரவணைப்பாக பேசுவா, ஆனால் கடைசியில் பார்த்தா பேசிட்டு போகிறச்சே 2 திட்டும் திட்டிட்டு போவா. கொடுத்தும் கெட்ட பேர் வாங்கணும். அந்த மாதிரி அதுக்கு நம்ம அமைதியாக இருந்தால் நன்னா இருக்கணும். அமைதியாக இருக்கிறதே, மௌனமாக இருக்கிறதே சிறந்த நாளாக போகும். இன்றைக்கி பகல் ஒரு 4 மணி வரையிலும், அதுக்கு மேலே பார்த்தாக்கா ரொம்ப விசேஷமாக இருக்கும், வியாபாரம் நன்னா இருக்கும். காரணம் 9 கிரகத்தில் 4 கிரகங்கள் சௌக்கியமாக இருந்தாலும் கூட 2 கிரகங்கள் நமக்கு நன்மை தரல. முக்கியமான கிரகமான குருவுடைய சுழற்சி, செவ்வாயுடைய சுழற்சி நமக்கு பாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமும் தடைகள், குழப்பங்கள், இடையூறுகள் அத்தனை இருக்கும். இந்த நாள் பிற்பகுதியில் நமக்கு போகிறதே தெரியாத நாள். 100%க்கு 53% மட்டுமே நன்மையான நாள் என்று. மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ அமிர்தாணி யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. சரியா இல்லையே, நம்மளோட உழைப்பெல்லாம் மற்றவாளுக்கு தான். காரணம் 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் சௌக்கியமாக இருந்தாலும் கூட அதிமுக்கியமான கிரகங்கள் மற்றவாளுக்கு பலனை தருது. அந்த பலன் மற்றவாளுக்கு போய் சேருமே தவிர உங்களுடைய உழைப்பு தான் மிஞ்சும். சரி, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லையேன்னு நம்ம மனசை கவலைப்படக்கூடாது. 3 மணிக்கு மேலே நல்ல விசேஷமாக இருக்கும். அரசு பணியாளருக்கும் சரி, கலைத்துறையை சார்ந்தவாளுக்கும் சரி, வெளியூர் பயணிக்கிறவாளுக்கும் சரி எல்லாமே சௌக்கியமாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த அளவுக்கு 100%க்கு 40% நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ புதனா யோகத்தில் நாள் துவங்கி இருக்கிறது. சரியா இல்லையே, ஒரே கிளேசமாக இருக்கும், பதட்டமாக இருக்கும், பயமாக இருக்கும். 9 கிரகத்தில் 4 கிரகம் தான் சௌக்கியமாக இருக்குது. அமைதி கொஞ்சம் இருக்கும், ஆனந்தம் இருக்கும். அந்த ஆனந்தம் அமைதியும் கொஞ்சம் நேரத்தில் காணா போகும். இப்படியே அந்த நாளும் போயிடும். 100%க்கு 42% மட்டுமே நன்மையே நடக்கக்கூடிய நாள் இன்று. மீனராசி அன்பர்களே, இந்த நாள் துவக்கமே ஸ்ரீ பவாத் யோகத்தில் நாள் தொடங்கி இருக்கிறது. சரியா இல்லையே, கலக்கமான நாள்னு சொல்லலாம், குழப்பமான நாள். 9 கிரகத்தில் 6 கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் கூட 4 கிரகங்கள் நமக்கு ஓரளவுக்கு பலனை தருது. அப்படியே சோர்வாக இருக்கும். பகல் 1 மணி வரையிலும், 1 மணிலேருந்து இரவு 9 மணி வரலும் ஒரு துணிச்சல் வரும். அசாத்திய துணிச்சல், காரியத்தை சாதிச்சுடலாம். வியாபாரம் நன்னா இருக்கும், தொழில் விருத்தியை கொடுக்கும், வெளியூர் பயணிக்கலாம். அதே நேரத்தில் ஆசிரியர் பணி, அதே நேரத்தில் அரசு பணியாளர்களுக்கு, வெளிநாட்டில் வேலை செய்கிறவாளுக்கு, இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு சுப செய்திகள்லாம் வந்து சேரும். இந்த நாளை பொறுத்தளவுக்கு 100%க்கு 42% மட்டுமே நன்மையான நாள் என்று. மீண்டும் நாம் நாளை ராசி நல்ல ராசி எனும் ஆன்மீக நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். ஓம் நமோ நாராயணாய். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் நேயர்களே. இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது, ஆயுள் நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, அதுபோல் எண்கள்லாம் ஏதாவது ஆகாது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுபோல் எண்கள் ஆகாதுலாம் எதுவும் கிடையாதுங்க. நட்சத்திரங்களே ஆகாதுன்னு சொல்கிறது ஒரு தவறான கருத்து. பொதுவாக ஆயுள் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கோபக்காரங்க, அவ்வளோ சீக்கிரம் அட்ஜஸ்ட் பண்ணி போக மாட்டாங்க, யாரோடைய அனுசரிக்க மாட்டாங்க, நினச்சதை சாதிக்கணும்னு நினைப்பாங்க. அதுபோல் ஒரு பிடிவாதக்காரங்க. அதனால மாமியாருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரமே மாமியாருக்கு ஆகாமல் தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே இந்த சண்டை சச்சரவு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுமாங்க. அந்த மூல நட்சத்திரம் கொஞ்சம் யாருக்கும் அடங்கி போக மாட்டாங்க, யார்கிட்டையும் அடங்கி பேச மாட்டாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் ரொம்ப தன்மையாக பேசுனீங்கன்னா அவங்களும் தன்மையாக பேசுவாங்க. நீங்கள் கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசுனா அவங்க அதை விட குரலை உயர்த்தி பேசுவாங்க. அதனால மூல நட்சத்திரத்தை பார்த்து அப்படி சொல்கிறது வழக்கம். ஆனால் எந்த ஒரு நட்சத்திரமும் தனிப்பட்ட முறையில் யாரையும் பாதிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நிறைய நட்சத்திரம் சொல்லுவாங்க மைத்துனருக்கு ஆகாது, அதுக்கப்புறம் குழந்தையாளுக்கு ஆகாது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு தவறான கருத்து. இது சொன்ன காலகட்டங்கள் வேறு, சொன்ன காரணங்கள் வேறு. அந்த காலகட்டங்களையும் காரணங்களையும் ஆராயாமல் பொதுவாக அதை வழக்கமாக நம்ம ஃபாலோ பண்ணுறது ஒரு தவறான கருத்தாகும். இன்றைய எண்கணித பலன்களை பற்றி இப்பொழுது நாம் பார்ப்போம். 1, 10, 19, 28ஆம் தேதி பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு பல விதங்களில்
நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகளே தென்படுகிறது. வரவுகள் சரளமாகவே இருக்கும். தொழிலில் வந்து சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சு ஏதாவது ஆதாயத்தை கூட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி சிந்தித்து கொண்டிருப்பீர்கள். நண்பர்கள்ட்ட உதவி கேட்பீங்க, அவர்களும் உதவி செய்வார்கள். அரசு துறையில் வந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கின்ற சில ஆர்டர்கள் வீடு தேடி வரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 2, 11, 20, 29 பிறந்த நண்பர்களே, பணிகளில் சின்ன சின்ன மாற்றங்களை இன்றைக்கி ஏற்படுத்துவீங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, செஞ்சுக்கிட்டு இருக்க வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு புதுசாக ஏதாவது வேலையில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முயற்சி செய்வாங்க. அதுக்கான ஏற்பாடுகளில் இறங்குவாங்க. அதில் வெற்றியும் காண்பார்கள். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உங்களுக்கு இன்றைக்கி உகந்த நாள். பணவரவுகள் இன்று தாராளமாக சரளமாகவே இன்று இருக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 3, 12, 21, 30 பிறந்த நண்பர்களே, வெகு நாளாக ஆசைப்பட்ட வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளை ஈடுபடுவீர்கள். அதற்காக முன்தொகை செலுத்துவது, அதற்கான முடிவுகளை எடுப்பது, பெரியோர்களை சந்திப்பது, அவர்களுடைய முடிவுகளை எதிர்பார்ப்பது என்று இன்று ஜரூராக வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிணக்குகள் நீங்கி சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் போக்கு பெருமை தக்க வகையில் அமையும். இன்று உங்களுக்கு ஒரு சிறப்பான நாள். இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 4, 13, 22, 31 பிறந்த நண்பர்களே, வழக்கமாக பயன்படுத்தி கொண்டிருந்த வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். இடமாற்றம் செய்யலாமா என்றும் சிந்திப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான உபகரணங்களை வாங்குவது, வீட்டை பராமரிப்பது, வாகனங்களை பராமரிப்பது என்று இந்த ஒரு உற்சாகமான சூழ்நிலையை உங்களுக்கு தென்படுகிறது. வரவுகள் சரளமாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 5, 14, 23 பிறந்த நண்பர்களே, இன்று போட்டி பந்தயங்களிலே வெற்றி பெறுவீர்கள். எந்த முயற்சி எடுத்தாலும் இன்று உங்களுக்கு வெற்றியைத்தான் தரும். பழைய சிக்கல்கள் நீங்கும். பழைய வழக்குகளிலிருந்து விடுபடுவீர்கள். புதிய முயற்சிகளிலே வெற்றி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கிறது. இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. 6, 15, 24 பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நற்செய்தி ஒன்று தேடி வரும். பழைய விஷயங்களிலிருந்து வந்த சிக்கல்கள் தீரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதில் வெற்றியும் காண்பீர்கள். உறவினர் வகையில் இருந்த பிணக்குகள் நீங்கும். உடல் உபாதைகள் அறவே நீங்கி உற்சாகமான சூழ்நிலை தென்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. 7, 16, 25 பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு சுபவிரயங்கள் அதிகமாக இருக்கும். அதற்கு தகுந்த வரவுகளும் இருக்கும். பழைய கடன்கள் தீர்வதோடு புதிய கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகும். வங்கிகளை எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கும் மற்றும் இசைக்கலைஞர்களுக்கும் இன்று ஒரு பிரகாசமான நாள். எதிர்பாராத இடங்களிலிருந்து நல்ல ஆதரவு கரம் நீளும். இன்று உங்கள் அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 7. 8, 17, 26 பிறந்த நண்பர்களே, மறதியால் சிறு சங்கடங்கள் ஏற்படும். மிக அன்பாக நேசித்த ஒருவரின் சொல் உங்களுடைய மனதை புண்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வீணான விவாதங்களில் ஈடுபட வேண்டாம். யாருடன் விவாதம் செய்ய வேண்டாம். தேவையில்லாத கருத்துக்களை முன்வைக்க வேண்டாம். காலை நேரத்தில் விநாயகரை வழிபட்டுவிட்டு பின்பு உங்களுடைய வழக்கமான பணிகளை தொடங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. 9, 18, 27 பிறந்த நண்பர்களே, இன்று உங்களுக்கு காரிய தடை அகலும். புதிய முயற்சிகளிலே வெற்றி பெறுவீர்கள். பணவரவுகள் தாராளமாகவே இருக்கும். பழைய கடன்கள் தீரும். தொழில்துறை வியாபார வர்த்தகங்கள் ஏற்றமான சூழ்நிலை தென்படும். வெளிநாடு தொடர்புடைய தொழில்கள் ஆக்கத்தை ஏற்படுத்தி தரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 1 மற்றும் 5. ராசி நல்ல ராசி நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.